இன்னும் ஒண்ணு பிஜேபி அதிமுக கூடாரம்லாம் கோவையில காலி. அண்ணன் செந்தில் பாலாஜி என்னைக்கு கோவை தெற்குன்னு முடிவானுச்சோ நாங்க போன முறை வந்ததுக்கும் இந்த முறைக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஒரு பக்கமும் எதிரணியில் ஆள் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் சொன்னார், செயல் வீரர் என்றால் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி என்றால் செயல் வீரர் என்று அவரை அறிமுகம் செய்தார். இளைஞர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்காங்க, நாங்க எங்கேயே இல்ல, இளைஞர்கள் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் வெற்றி முகத்தோடு தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கக்கூடிய முதல் தொகுதியாக கோவை தெற்கு தொகுதிதான் இருக்க போகிறது என்பதை நிரூபித்து களம் காணக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மக்களின் அமைச்சர், எந்நாளும் அமைச்சர் என்று போற்றத்தக்க வகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் சொன்னார், செயல் வீரர் என்றால் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி என்றால் செயல் வீரர் என்று அவரை அறிமுகம் செய்தார். உண்மையாகவே இந்த கூட்டத்துக்கு உள்ள வர்றப்ப எங்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சியா இருந்ததுன்னு கேட்டா, இளைஞர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்காங்க, நாங்க எங்கேயே இல்ல, இளைஞர்கள் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அருமை வாக்காளர் பெருமக்களே, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. 234 முதல் வெற்றியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால், அதற்கு அடுத்து யார் வெற்றி பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய இருக்கிறார்கள் என்ற தேர்தல் கணிப்பில் எப்போது முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கு வந்தவுடனே தான் யோசிச்சேன், நீங்க தான் எனக்கு எனர்ஜி கொடுத்து வைப் கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் 10 நாள் பிரச்சாரத்துக்கு போகணுமா தங்கச்சி, எங்களை பார்த்து எனர்ஜி பூஸ்டர் ஆகி நீ பிரச்சாரத்துக்கு போன்ற மாதிரி இருக்கு உங்களுடைய கைத்தட்டலும், உங்களுடைய மகிழ்ச்சியும், உங்களுடைய சந்தோஷமும். அந்த வகையில் நான் ஒரு 3 செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ணன் வெற்றி பெறுவார் அப்படின்றது உறுதி. நாங்க அதுக்கு வரல. எதுக்கு வந்திருக்கோம்னா, எதிரணியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட டெபாசிட் வாங்காத தொகுதியாக கோவை தெற்கு இருக்க வேண்டும். கோவை தெற்கு மட்டுமல்ல, கோவை எங்கள் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த காவி கூட்டம் ஆளையே காணான்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி கோவையை மாற்றி வைத்திருக்கிறார். இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் எல்லோரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். அதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பில் பதிவு செய்கிறேன். நான் நிகழ்ச்சிக்கு வந்தோன்னு பார்த்தேன், இந்த அக்கா ஒருத்தவங்க பாப்பாவை தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க. பாப்பா எத்தனாவது படிக்குதுக்கா? அந்த பூ வச்சுட்டு எத்தனாவது படிக்கிறாங்க? பால்வாடி. கால் டிக்கெட்டு. இந்த இவரே பூ வச்சுட்டு நிக்கிறவரு ஒன்னாவதா? அவரும் கால் டிக்கெட்டு கேட்டு. அவர் எத்தனாவது? அந்தம்மா எத்தனாவது? ஒன்னாவது. அருமை சகோதரிகளே, கடைசி வரைக்கும் நான் பேசுறது கேக்குதாக்கா? குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, இந்த குழந்தைகள் உண்மையாகவே படிச்சு பட்டம் பெற்று சுயமரியாதையோடு தமிழ்நாட்டில் வாழணும். வெளிநாட்டுக்கு போனோம்னா உதயசூரியன் என்ற சின்னத்தை தவிர நமக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பேர் வந்து நிக்கிறோம்ல, உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தாங்க இருக்கும். தேர்தல் அதெல்லாம் தாண்டி நான் படிக்கலப்பா, எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சிடணும், அதானே தமிழ்நாட்டு பெற்றோர்களோட ஆசை. அதை நாசமாக்கக்கூடிய வகையில் 3வது 5வது 8வதுக்கெல்லாம் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம்னு பிஜேபி சொன்ன போது இந்தியாவை எதிர்த்து நின்று புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் மட்டும்தான். அதே போல அடுத்த கேள்வி கேட்க போறேன். இன்னும் கூட்டம் 1 மணி நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கெல்லாம் ஒரு பரபரப்பாயிடுவீங்க. இன்னும் இந்த பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கு, வீட்டுக்கு எப்ப போறது, எப்ப சமைக்கிறது. ஆனா எங்க அண்ணன்மார்களுக்கு கவலை கிடையாது, எப்ப போனாலும் சுட சுட இருக்கும், எடுத்து வச்சு கூட சாப்பிட வேண்டாம், எடுத்து வைப்பாங்க, சாப்பிடலாம். நம்ம உழைத்து கொண்டே இருப்போம். இங்க யாராவது உழைக்காத மகளிர் இருக்குமா?
இந்த சந்தான படத்துல வரும்லக்கா, நண்பன்ல ஏது நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பனாலே நல்லவ மாதிரி பெண்கள்ல யார் உழைக்கிற பெண்கள், உழைக்காத பெண்கள், பெண்களாக பிறந்தாலே உழைக்க கூடியவர்கள் தான். அந்த பெண்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பந்தயம் கட்டுறேன், பரிசு இருக்கு. இது வரைக்கும் நீங்க போட்ட டீ இல்ல காபி இல்ல சுட்ட தோசை இட்லிய சாப்பிட்டுட்டு உங்க வீட்டையா நல்லா இருக்குமா நன்றின்னு சொல்லியிருக்காரா? கடல்லையே இல்ல, சொல்ல மாட்டாங்க. டீ நல்ல சக்கரை அதிகமா இருந்தா பாயாசம் மாதிரி இருக்கு, சக்கரை இல்லைன்னா கசப்பா இருக்கு. உங்க அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்துச்சா? கரெக்டுமா, போடுமா. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வடிச்சு கொட்டி கொட்டின பாத்திரத்தை கழுவி கழுவுனதை கவுத்து வச்சு துணியை துவைச்சு துவைச்சதை எடுத்து மடிச்சு வச்சு மடிச்சதை கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க. எடுத்து போட்டு விட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி அக்கடான்னு உட்கார்றதுக்குள்ள கோழி கூவிடும். இத்தனை வேலை பார்த்த உங்களை பார்த்து இந்த சமூகம் சொல்லுச்சு, சும்மா தானே இருக்க, வீட்டுல சும்மா தானே இருக்க. சொல்லிக்கொண்டே இந்த சமூகத்தில் அருமை சகோதரிகளே, அதிமுக இருக்கவங்களும் சேர்த்து கேட்டுக்கங்க. நமக்கான உழைப்பை அங்கீகரித்து 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்த ஒரே சின்னம் உதயசூரியன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த முதலமைச்சர் சொல்லுகிறார், இனிமே உங்களுக்கு 1000 ரூபாய் இல்ல. இனிமே 1000 ரூபாய் இல்லையா, 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தர இருக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அண்ணன் வெயிட் பண்றதுனால நான் அவசரமா உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பெண்கள் பதில் சொல்லணும். சொல்றீங்களாக்கா? இங்க இருக்க எத்தனை பேருக்கா பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி எதிர்பார்க்கவே இல்லையா? சரி, இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு 10 பேர், அம்மா நீங்களுமா காதல் திருமணமா? அப்புறம் சரிதான், இத்தனை பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல. ஆண்களுக்கு கவலை இல்ல, அப்படிதானே தம்பிங்களா? லவ் பண்ற பிள்ளைய எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவீங்க. இல்லன்னா வீட்டுல பாக்குற பிள்ளைய பிடிச்சிருக்கானான்னு கேட்பாங்க. நமக்கு ஒரு விரல நீட்டி இதுல ஒன்ன தொடு, இதானே நம்மளோட வாய்ப்பு. சரி, பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவோமானா அதுக்கு வழி இல்ல. பிள்ளைக்கு செஞ்ச பிடிச்சத காலையில செய்யணும், வீட்டுக்காருக்கு பிடிச்சத மதியம் செய்யணும், ராத்திரி அவங்க வச்ச மிச்சத்தை சாப்பிட்டு தூங்கிடணும். அந்த சமூகத்தில் நமக்குன்னு சாய்ஸ் இருக்காக்கா? கொஞ்சம் வலியோட யோசிச்சு பாருங்க. எந்த சாய்ஸும் நமக்கு இல்ல. பாட்டி சிரிக்கிறாங்க. உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் பெண்கள் கையில் சாய்ஸ் கொடுக்கிறாரு. 8000 ரூபாய் கூப்பனை பெண்கள் கையில் கொடுத்து விடுவேன், உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கமான்னு சொல்லக்கூடிய ஒரே ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய ஆட்சி தான். அவர் தான் சொல்றாரு, ஆண்கள்கிட்ட கூப்பன் தரமாட்டாராம், பெண்கள் கிட்ட 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாராம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கங்க. ஏன்கா அதெல்லாம் செய்யணும்? அரசு இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கு. யாராவது பெண்கள் பெண்கள் மகளிர் மகளிர்னு யோசிச்சாங்களா? ஏன் இந்த முதலமைச்சர் யோசிக்கிறார்னா, மீண்டும் திராவிட மாடல் அமைய இருப்பது நம்மால் தான், பெண்களால் தான். கோவை தெற்கு வெல்ல இருப்பது உங்களை போன்ற மகளிர் படையால் தான், வெல்லும் தமிழ் பெண்களால் தான். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்றம் செல்ல இருக்கிறார், நமக்காக பேச இருக்கிறார். 2 செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் வர்ற வழியில எல்லாம் பார்த்தேன், இவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்கோம், எல்லாருமே அடைச்சு நின்னுட்டு இருக்கோம். குழந்தைங்க அவங்க பாட்டு இருக்காங்க, யாரும் அழுகல. ஒரு பாப்பா அழுதுச்சு, அவங்க அப்பா சமாளிக்க முடியாம கொடுத்து விட்டாரு. ஆமா தானே? பாத்துட்டேன். சமாளிக்க முடியலமா பிடிச்சுக்கமா பிள்ளைன்னு வீட்டை மட்டும் கொடுத்து விட்டுட்டாரு. இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்தில் நசுக்கல, ஜோம்பி மாதிரி ஏறி மேல வரல, சைடு வழியா ஏறி வரல, கத்தல, கூச்சல் போடல, ஐயோ அப்படின்னு நினைக்க வைக்கலன்னா அதற்கு அர்த்தம் இது கருப்பு சிவப்பு படையாக இந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அமைதியாக இந்த மண் இருக்கிறது. இந்த அமைதி தொடர வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்போம். இன்னும் ஒண்ணே, பிஜேபி அதிமுக கூடாரம்லாம் கோவையில காலி. அண்ணன் செந்தில் பாலாஜி என்னைக்கு கோவை தெற்குன்னு முடிவானுச்சோ, நாங்க போன முறை வந்ததுக்கும் இந்த முறைக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஒரு பக்கமும் எதிரணியில் ஆள் இல்லை. எங்கெங்கயோ ஆட்களை நிற்க வைத்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம் பயம் ஏன் தெரியுமா? உங்ககிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க? நான் மோடியின் முரட்டு அடிமை, எனக்கு ஓட்டு போடுங்க. நான் மதக்கலவரம் தூண்டக்கூடிய பிஜேபி கூட இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க பிள்ளை படிப்பெல்லாம் நாசமாக்கின புதிய கல்விக் கொள்கையை நான் ஏத்துக்கிட்டேன், நான் தான் அதிமுக, எனக்கு ஓட்டு போடுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தரவே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி சார்பா வந்திருக்கேன், ஓட்டு போடுங்க. இப்படியாக்கா கேட்க முடியும்? ஆனால் நான் இப்போது கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? யாரெல்லாம் சொல்றீங்க? கை தூக்குங்க, கை உயர்த்தி சொல்லுவோமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 தர இருக்கக்கூடிய சின்னம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்த சின்னம்
புதுமை பெண் திட்டம் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம். தமிழ் புதல்வன் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வெளிநாட்டில் விமானத்தில் பறப்பதற்கு நான் முதல்வன் திட்டம் தர இருக்கக்கூடிய சின்னம். அம்மாமார் அக்காமாரெல்லாம் கட்டணம் இல்லாமல் பறந்து செல்லக்கூடிய விடியல் பயணத்தை தந்த சின்னம். விடியல் பயணம் தொடர இருக்கக்கூடிய சின்னம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டத்தை தர இருக்கக்கூடிய சின்னம். கோவை தெற்கு பகுதிக்கு செம்மொழி பூங்காவை 172 கோடியில் தந்த சின்னம். பெரியார் அறிவுலகம் 300 கோடிக்கு இங்கே தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாடு அரசு. அதே போல் அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வாக்களித்தவர்களுக்கும் உழைப்போம், வாக்களிக்காதவர்களுக்கும் உழைப்போம் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் சொன்னார். பார்க்க பார்க்க எனக்கு அதிசயமாக இருக்கிறது. உங்கள் தொகுதியில் அவினாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலம் 1781 கோடி ரூபாய். நம்ம மட்டுமா பயணிக்கிறோம்? பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க, நம்மள திட்டுறவங்க எல்லாரும் பயணிக்கிறாங்க. இன்றைக்கு கோவையை எப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹாக்கி மைதானம் 9.62 கோடி, மேற்கு புறவழிச்சாலை 250 கோடி. 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் நடைபெற்ற சாலை வசதி, பாதாள சாக்கடை, குடிநீர் திட்ட பணிகள் 8700 கோடி ரூபாய் செலவு செய்து கோவையை மிகப்பெரிய இடமாக மாற்றி இருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய ஆட்சி. இறுதியாக 760 கோடி மதிப்பில் 1706 கிலோமீட்டர் நீளமுடைய சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில், இந்த குடிநீர் வசதியில், இந்த பாதாள சாக்கடையை பார்க்கிற போதெல்லாம், இங்கே நடந்திருக்கக்கூடிய வானுயர்ந்த கட்டடங்களை பார்க்கிற போதெல்லாம் ஒற்றை முகம் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அந்த முகத்திற்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முகமாக மட்டும்தான் இருக்க முடியும். அவருடைய போர்ப்படை தளபதிகளாக பிஜேபியை, மோடியை, அமித்ஷாவை, டெல்லியை எதிர்த்து நிற்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு போர்ப்படை தளபதி வரிசையில், முன்னணி வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல வேண்டும். அவர் செல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் செல்வதாக அர்த்தம். அண்ணன் செல்வார், வெல்வார். அதே நேரத்தில் நம்ம நோக்கம் என்ன? எதிரில் நிற்பவர்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாத வெற்றியை கோவை தெற்கில் அண்ணன் செந்தில் பாலாஜி பெற வேண்டும். அதுதான் எல்லா வகையிலும் அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரமாக இருக்கும். இங்க இருக்க யாராவது ஒருத்தர் இவரை பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அவருடைய தொகுதியாக இருந்த கரூர்ல அவர் போன் நம்பர் இல்லாத வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் அவர் போன் நம்பர் இருக்கும். யாருங்கன்னு கேட்டா விஎஸ்பி நம்பர் அப்படின்னுவாங்க. யார் இது யூபிஐ நம்பர் மாதிரி சொல்றாங்களேன்னு பார்த்தா அமைச்சரோட நம்பர். அந்த கரூர் பகுதியில் நீங்க போய் கேட்டீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் அவர் போயிருப்பாரு. ஏழை வீடு, பணக்கார வீடு, இந்த ஜாதி வீடு, அந்த ஜாதி வீடு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், ஓடி வருவார்னு மத்தவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, அவர்கள் எல்லாம் வருவாங்களான்னு தெரியாது. திரையில் தெரிவது எதுவும் தரையில் தெரியாது. ஆனால் இவர்கள் மண்ணின் ஹீரோ, கோவை தெற்கின் ஹீரோ அண்ணன் செந்தில் பாலாஜியாக தான் இருக்க முடியும் என்ற நிலையை உருவாக்குவோம். வாக்களிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.